மாங்காவோட ஹாஃப் ஸ்லைஸ் எடுத்து தண்ணியில் வேக வச்சிடலாம். மாங்காய் வேகிறதுக்குள்ள நம்ம மாம்பழத்தை கட் பண்ணி வச்சிடலாம். மாங்காய் வெந்துட்டான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு கத்தியால் இப்படி குத்தி பாருங்கள். சாஃப்டாக உள்ளே போச்சுன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச ஹாஃப் ஸ்லைஸ் மாம்பழம், ஹாஃப் ஸ்லைஸ் வேக வச்ச மாங்காய் கூடவே 4 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறம் இது கூட 250 ml அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் எதுவும் நார் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாட்டி இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இந்த பியூரியுமே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகிறதுக்கு இன்னும் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. ஜெல்லியை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சு நம்ம ஜெல்லிஸை ஃபஸ்ட்டு சேர்த்து மேங்கோ ஜூஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி